அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆன்மீக குறிப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக இலக்கணத்திற்கு 2 7ஆம் இடங்கள் மாறாக ஸ்தானங்கள். இந்த 2 இடங்களில் 7ஆம் வீட்டை விட 2ஆம் வீட்டில் இருப்பவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் மாறாக லட்சணங்கள் உடையவர்களாக தென்படுவார்கள். முக்கியமாக செவ்வாய் தனது பகையாளியான சனி, சூரியன், ராகு, புதன் போன்ற கிரகணங்களுடன் சேர்ந்தோ 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து காணப்பட்டால் மோசமான பலனையே ஆண்களுக்காவது பெண்களுக்காக தர வல்லது. செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருந்தால் திருமணம் தாமதம் ஆவதுடன் நோயுள்ள வாழ்க்கை துணை அமையும். செவ்வாய் சூரியனுடன் காணப்பட்டால் தாமதமான திருமணம், முரண்பாடான சிந்தனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. புதன் செவ்வாயுடன் சேர்ந்து இருந்தால் உறவினர்கள் மற்றும் இருதய நோய் காரணமான திருமணம் தாமதம் ஆகும். புதன் குருவுடன் சேர்ந்து இருந்தால் மனநிலை மாற்றத்தினால் திருமணம் தள்ளி போகும். புதன் கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருந்தால் பொருளாதார நெருக்கடியால் திருமணம் கண்டிப்பாக தள்ளி போய்கொண்டே இருக்கும். பகை வீட்டில் இருக்கின்ற கிரகணங்களையும் மறைவிடத்தில் இருக்கின்ற கிரகங்களையும் பலமீனமானவர்கள் என்று எண்ண வேண்டாம். சுப வார்க்கு அடைந்தவர்கள், மிகவும் பலம் உடையவர்கள், கேந்திர குணம் பெற்றவர்களால் நன்மை உண்டாகும். கேந்திர கோணங்களில் பாவர் இருந்து தீமை உண்டாகும். சனி, சூரியன், செவ்வாய் போன்ற பாவர்களுக்கு கேந்திர ஆதிபத்தியம் வருமானால் சுப பலன்களை கண்டிப்பாக தரும். முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த லக்னத்திற்கு 3ஆம் வீடாகிய மாமனால் வீட்டில் கேது அமர்ந்து இருந்தாவோ, மாறாக ஸ்தானமான 4, 9ஆம் வீடுகளில் கேது அமர்ந்து இருந்தாலோ மாமனாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். மற்றபடி மூல நட்சத்திரத்தால் மற்றும் மாமனாருக்கு எந்த ஆபத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தாது. முக்கியமாக திரிகோண அதிபர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடினாலும் பார்த்தாலும் இவர்கள் தசாபுக்தி வருகின்ற காலங்களில் செல்வம் கிடைக்கும். மேலும் இவர்கள் கெட்ட பாபாதிவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு நண்பர்களாய் விசேஷ நன்மையை செய்வார்கள் என கூறப்படுகிறது. முக்கியமாக ஒரு மஞ்சள் ஆடை அணிய வேண்டும் என பெண்களுக்கு எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், குரு திசை நடப்பவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டால் குரு திசை நீச்ச திசையாக இருந்தாலும் கூட நன்மையை கொடுக்கும். எப்போது மஞ்சள் துண்டு அணிந்து கொள்வது குரு திசை முடியும் வரை நன்மை தரக்கூடிய பலன்களை தரும். முக்கியமாக திருமணம் செய்ய என்ன செய்யும் என்றால், ஒருவரின் ஜாதகத்தில் 7, 8ஆம் இடத்தில் பல மாற்றம் இருந்தாலும் கூட 9ஆம் இடம் அதிபதி அதன் அதிக பலமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். முக்கியமாக ஒரு ஆணுக்கு மனைவியும் மனைவிக்கு ஆணும் எவ்வாறு அமைகிறார்கள் என்றால், மனைவி ஸ்தானமாகி 7ஆம் வீட்டை விட்டு பலனை சொல்லும்போது 4ஆம் வீடாகிய சுகஸ்தானாதிபதி தன்மையும் 11ஆம் வீட்டு அதிபதி தன்மையும் குடும்பஸ்தானத்தையும் தன்மையும் அனுசரித்து பலன்கள் காண வேண்டும். இதில் எந்த பாவாவதி எப்படி இருக்கிறாரோ அதன்படி அணையலாம். முக்கியமாக நீங்கள் பார்ப்பவரை மயங்க வைக்கும் அழகு மிக மங்கை என்றால் லக்னமும் ராசியும் பெண் ராசியாகவும் சுபர் பார்வை பெற்று இலக்கணத்தில் இயற்கை சுபர்களில் ஒருவராக இருந்தால் அது அவர்களின் ஆட்சி உச்ச வீடாக இருக்குமேனால் பார்ப்பவர்கள் மயங்க வைக்கும் பேரழகி ஆவார்கள். ஒரு ஆணுக்கு விரைவாக திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து ஆணு தினமும் வழிபட்டு வந்தால் நல்ல விதமான வாழ்க்கை அமையும். அதுபோலத்தான் ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் அம்மனை பெண்கள் அனைவரும் மனதார நினைத்து வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்தும் நல்லதாகவே நடந்து நல்ல விதமான திருமண வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாகும். எந்த ஒரு தொழிலுக்காகவாவது எந்த ஒரு திருமணத்திற்காகவாவது கண்டிப்பாக எவர் ஒருவர் நினைத்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கிறாரோ அவர் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து அவர்களுடைய செயலை சொல்லி மனதில் நினைத்து வேண்ட வேண்டும். திருமணம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எதனால் தாமதம் அடைகிறது என்றால், ஆண்களின் ஜாதகத்தில் கேது, சனி, குரு ஆகிய கிரகங்கள் 7 அல்லது 8இல் நின்றால் தோஷம் அதிக அளவில் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படுகிறது. பெண்கள் ஜாதகத்தில் 7, 8ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன் இருந்தாலும் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படுகிறது.
ஜனன லக்னமும் சந்திர லக்னமும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் பெண் ராசிகள் இருந்தால் அழகு உடையவள். மேற்படி ராசிகளை சுபர்கள் பார்த்தால் மிகுந்த அழகும் குணமும் செல்வமும் உடைய பெண்களாக இருப்பார்கள். முக்கியமாக பெண்கள் என்றால் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணானவள் இலக்கணத்துடன் செவ்வாய் சூரியன் கேது சம்பந்தப்பட்டால் சிகப்பு நிறமானவர்கள், புதன் சம்பந்தப்பட்டவராக இருந்தால் சற்று கருப்பானவர்கள், குரு சம்பந்தப்பட்டிருந்தால் பொன்னிறமான பெண்ணாக இருப்பாள். சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்டால் வெளுப்பான நிறமாக பார்ப்பவரை மகிழ்க்க வைக்கும் அழகுடையவர்களாக பெண்கள் இருப்பார்கள். சனி ராகு சம்பந்தப்பட்டால் கருப்பு நிறமாகும். சனி பிளஸ் கேது இணைந்து லக்னத்திற்கு சம்பந்தப்பட்டால் அழகற்றவராக இருப்பால். புதன் சுக்கிரன் இணைந்து லக்னத்திற்கு சம்பந்தப்பட்டால் பருமனான பெண்ணாகவே இருப்பார்கள். அடுத்ததாக பெண்களின் இன்மையும் ஜனன லக்னமும் சந்திர லக்னமும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஆண் ராசிகளில் இருந்தால் ஆணை போன்ற உருவமும் செயலும் உண்டாகும். மேற்படி வீடுகளில் பாபர்கள் இடம் பெற்று இருந்தால் அழகு இல்லாதவர்களாகவும் பொல்லாத குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள், முக்கியமாக பெண்களாவது ஆண்களாவது சுத்தபத்தமாக குளித்துமுட்டு இறை வழிபாட்டில் இருக்க வேண்டும். எந்த விதமான கோபமும் இல்லாமல் எந்த ஒரு செயலிலும் பதட்டம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். திருமண யோகம் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், குரு சுக்கிரன் ஜென்ம லக்னத்தில் சந்திரன் லக்னாவும் பார்வை செய்தால் வாலிபத்தில் திருமணம் நடக்கும். சந்திர லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்தால் முக்கியமாக மன சஞ்சலத்தோடு தலை நகரத்தை பின்னும் திருமணம் ஆகாது என சொல்வார்கள். அதாவது தலை நரைத்த பின்னும் திருமணம் ஆகாது என சொல்லுகிறார்கள். முக்கியமாக என்ன ரகசியம் என்றால், 12 சூரியன் இருந்தால் தகப்பனால் பகையாய் இருப்பார்கள். முக்கியமாக சந்திரன் இருந்தால் சோம்பேறியாக இருப்பார்கள். செவ்வாய் இருந்தால் சிறைவாசம் நேரக்கூடும். புதன் இருந்தால் சோதிடம் இருக்கும். மந்திரம் தந்திரம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். குரு இருந்தால் எதிரியால் நன்மை உண்டாகும். முக்கியமாக சுக்கிரன் இருந்தால் தகாத ஒழுக்கம் கலந்த வாழ்க்கை அமையும். முக்கியமாக ஒரு கணவன் அமைவதெல்லாம் சூரியன் நிலையில் இருக்க அவரை பாபர் பார்ப்ப பின் அவர் மீது கணவர் அன்பில்லாதவனாக இருப்பார்கள். சூரியனும் செவ்வாயும் கூடி எங்கிருந்தாலும் பார்த்தவர் இளமையிலேயே விளதவை ஆகிவிடுவார்கள். பாபர்கள் அவளை கணவன் விலக்கி விடுவான். 7 சுபரும் பாபரும் கூடி நின்றால் கணவனை அன்றி வேறு ஒருவனுக்கு மனைவி ஆவார்கள். 7ஆம் வீடு சனியாக இருந்தாலும் சனி அங்கு இருந்தாலும் குணமில்லாத கிழவனை மணப்பால் பெண். முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இளமையிலிருந்து பரம்பல் சிவபெருமானையும் மகாலட்சுமி தேவியும் விஷ்ணு பெருமானையும் வழிபட்டு வந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முக்கியமாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த விதமான தீய பழக்கத்திலும் இல்லாமல் முக்கியமாக உழைத்து பெரியாளாக மாறியவுடன் அவனுக்கு முறையான வயதில் திருமணம் சம்பந்தம் ஏற்பட்டுவிட வேண்டும். அதுபோலத்தான் பெண்கள் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டும். ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அல்லது இவர்கள் கேந்திரத்தில் இடம்பெற்று இருந்தாலும் இவர்களுக்கு பெண்கள் மூலம் தன சேர்க்கை உண்டாகும். இருவரில் ஒருவர் அசுபதான அமைப்பை பெற்று இருந்தால் பெண்கள் மூலம் அவப்பெயர் உண்டாகும் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.